இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். பிரியமான தேவச்சனமே, எல்லாரையும் கூப்பிட்டிருப்பீங்க, பக்கத்துல கூப்பிட்டிருப்பீங்க, பக்கத்துல கூப்பிட்டிருப்பீங்க, சொந்தத்துல கூப்பிட்டிருப்பீங்க, உங்க உறவு கூப்பிட்டிருப்பீங்க, உடன்பிறப்பு கூப்பிட்டிருப்பீங்க. யாருமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கல? உதவி செய்யல, உங்க கண்ணீரை துடைக்கல, உங்களுடைய தேவையை சந்திக்கல. எல்லாம் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? நீ சத்தமா என்னை கூப்பிட்டியா மகனே, சத்தத்தோடு என்னை கூப்பிட்டிய மகளே, இதோ இந்த நிமிஷம் நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன்னுடைய எல்லாவற்றையும் நான் மாற்ற போகிறேன். உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் நான் மாற்ற போகிறேன். எதுக்காக மகனே, எதுக்காக மகளே அழுந்து கொண்டு இருக்கிற? இதோ நீ சத்தமிட்டு விசுவாசமா என்னை கூப்பிட்ட இல்லையா? இதுவும் பக்கத்துல நான் இருக்கிறேன் என்று ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கு. சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு கண்ணீரோட தான் மீண்டும் நீங்க உக்காந்து இருப்பீங்க. ஆனா ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நீங்க சத்தமிட்டு முழு உள்ளத்தோடு கூப்பிடும் பொழுது உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்க துக்கத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உங்களை நொறுங்குண்ட இதயத்தை ஆண்டவர் தேற்றுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு எதெல்லாம் தேவையா இருக்குதுன்னு இந்த நிமிஷம் ஏசப்பாவை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன் சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் உன் கூப்பிடுதலுக்கு விடுதலை கொடுக்கிற வல்லவராயிருக்கிறார். சொந்து போகாதீங்க, விசுவாசமா இருங்க. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் போது பரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க, விசுவாசத்தோடு ஆண்டவரோட பயணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, சத்தமிட்டு கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் என் எல்லா துக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார் என்று உடைய வார்த்தை சொன்னது போல அப்பா, பரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய சத்தங்கள் எதெல்லாம் தேவையா இருக்கிறதோ அந்த சத்தத்துடைய வார்த்தையை நீங்க கேட்டு செவி சாய்ந்து உம்முடைய பிள்ளைகளை இந்த நிமிஷமே இப்பொழுதே ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அநேக சத்தத்தோடு அப்பா, அநேக தேவையோடு, அநேக போராட்டத்தோடு உம்முடைய பக்கத்துல வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லோரையும் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அது எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது நீர் செவி கொடுத்து ஆசீர்வதித்து எல்லா தீங்கிலிருந்து விலைக்கு பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ராஜா. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. சத்தத்தை கேட்டு பதில தந்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. பரத்திலிருந்து உதவி செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறான் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்புறமா இருக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு சத்தம் கொடுங்க. கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்பார். உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென். God bless you.